இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா பிக் பாஸ் சீசன் 9 இதை பத்தி தான் பேச போறோம். யாருன்னா பிக் பாஸ் சீசன் 9ல புதுசா வர போறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். இங்க சிரிக்கிறவங்க யாரும் சிரிக்கல, அழுறவங்க யாரும் அழல. ஸோ இந்த மாதிரி விஜய் சேதுபதி புதுசா ப்ரோமோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் டிவியும் நேரம் ஆக அவங்க ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம்ல தான் கண்டஸ்டன்ட்ஸ்னா யார் வர போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. அந்த பட்டியல் லிஸ்ட்ல இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரம்யா ஜோ அப்படின்னு சொல்ற ஒரு டான்சர். இந்த டான்சர் வந்து நீங்க டிவில பார்த்திருக்க முடியாது, ஆனா யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இவங்க எப்படிப்பட்ட டான்சர்னா வந்து ஊர்ல ஏதாச்சும் திருவிழா நடந்துச்சுன்னா அங்க போய் ஒரு ஆடுற டான்சர், அதாவது ஒரு கரகாட்டம் மாதிரி வில்லேஜ் சைடுல அதிகமா டான்ஸ் பண்றதால இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. பிக் பாஸ் அல்காரிதம் எப்படி இருக்குன்னா வந்து ஏதாச்சும் ஒரு ஆளை கிராம சைடுல எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால வச்சிருக்கோம். அந்த வகையில இப்ப இவங்களை கிராம சைடுல எடுக்க பிளான் பண்ணிருக்கு. சோ அதனால இவங்களை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சீசன் 9ல நீங்க எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆக்டர் ரோஷன். இவரை நீங்க எதுல பார்த்திருக்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா ஹாட்ஸ்டாரோட ஹார்ட் பீட் வெப் சீரிஸ்ல வந்து ஒரு நடிச்சிருப்பாரு. அது பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இவரை தெரிஞ்சிருக்கும். இவரை பிக் பாஸ் 9க்குள்ள எடுத்துட்டு வரதுக்காக வந்து பிக் பாஸ் 9 டீம் வந்து போராடிட்டு வந்திருக்காங்க. சோ ட்ரை பண்ணி வேற பார்த்திருக்காங்க. இவரு நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அப்புறமா என்ன நினைச்சாது ஏது நினைச்சான்னு தெரியல, அவரே வந்து ஜாயின் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ் சொல்லி வந்திருக்கு. சோ இதனால கண்டிப்பா பிக் பாஸ் சீசன் 9ல வர பார்க்கலாம். எனக்கு வந்த நியூஸ் படி இவரு பிக் பாஸ்ல ஒரு வீக்கான கண்டஸ்டன்டா இருப்பார்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. இதற்கான காரணம் என்னன்னா வந்து இவர் நடிச்ச படங்கள்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஏதாச்சும் ஒரு எமோஷனல் விஷயம் நடந்துச்சுன்னா இவர் உண்மையிலே கண் கலங்கி ஃபீல் பண்ணுவார்னு சொல்லிட்டு நியூஸ் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா பார்த்தா பிக் பாஸ் சர்வே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பிக் பாஸ் போட்டு வதைக்கிறோம். இந்த மாதிரி வீக்கான எமோஷனல் வச்சுக்கிட்டு அங்க போய் சர்வே பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவ்வளவு கஷ்டம். பட் ட்ரை பண்ணா உண்டு, பார்க்கலாம். நெக்ஸ்ட் உள்ள வர போற யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து வினோத் பாபு. இவரை நீங்க பாத்துக்கிறத விட உங்க வீட்டுல உள்ள உங்க அம்மா அப்பா பாத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இவர் சீரியல்ல வர ஒரு ஆக்டர், விஜய் டிவில ஒரு சீரியல்ல வர ஒரு ஆக்டர். ஓகேங்களா, விஜய் டிவின்னு சொல்லக்குள்ளே நிறைய பேருக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி வந்து விஜய் டிவி அவங்களுக்குள்ளே ஒரு 3-4 பேர் எடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இவரே எடுத்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் பிக் பாஸ்ல என்ன மாதிரியான சம்பவம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் யார் உள்ள வர போறாருன்னா வந்து மணிகண்டன் ஒருத்தவர். இவர் வந்து ஃபிட்னஸ் அண்ட் மாடல்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது. ஸோ இவரை வந்து உள்ள இறக்கலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் வந்து பிளான் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. என்னோட லிஸ்ட்ல ஒரு கன்ஃபியூஸா இருக்காரு. உண்மையிலே பிக் பாஸ்க்குள்ள வர மாதிரி ஐடியா இருக்கா என்னன்னே தெரியல. ஸோ அதை பத்தி எந்த ஒரு நியூஸும் வரல. ஆனால் அப்டேட் மட்டும் வந்திருக்கு. இவர் கண்டிப்பாக பிக் பாஸ்க்குள்ள போறான்னு சொல்லிட்டு. ஆனால் கன்ஃபார்ம் ஆகல. இது மட்டும் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிங்க. இவர் எனக்கு பார்க்கல என்ன தோணுதுன்னா வந்து சீசன் 3ல, அதாவது பிக் பாஸ் சீசன் 3ல வந்து ஒரு பாலாஜின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு கூட வந்து கேம் சேஞ்சர்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு அவார்டு கொடுத்துச்சு. ஞாபகம் இருக்கா? இவரை பார்த்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது பாலாஜி கேரக்டர் தான். நெக்ஸ்ட் பிரவீன் காந்த் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட ஒரு டேரக்டர் இந்த சீசனுக்குள்ள வராரு. கிட்டத்தட்ட 10-15க்கு மேல ஒரு பழைய படங்கள்லாம் எடுத்திருக்காரு இவரு. அதை தாண்டி இப்போ லேட்டஸ்டா எப்படி ட்ரெண்ட் ஆகணும்னா வந்து சில மீடியாவில் வந்து இன்டர்வியூ வந்து பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது கெட்ட வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சர்ச்சையை வந்து தூண்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் முடிவு பண்ணி பிக் பாஸ் டீம் என்ன பண்ணிச்சுன்னா வந்து ஒரு ஷோல வந்து கண்டிப்பா வந்து ஒரு மசாலா பொடி மாதிரி ஏதாச்சும் இருந்தா தான் கண்டிப்பா அந்த ஷோ ஹிட் அடிக்கும்னு சொல்லிட்டு இவரத்தையும் உள்ள போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க போல. தலைவனுக்கு உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுற மாதிரி டக்குன்னு போட்டு வர சொல்லிட்டாங்க போல. அதனால தலைவன் வர மாதிரி ஐடியா இருக்கிறதுனால இவர் சீசன் 9க்குள்ள வரான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. எனக்கு ஒரு டவுட், இவர் இப்படி பேசுறாரு இப்போ சோசியல் மீடியால, ஒருவேளை அங்க சீசனுக்குள்ள இருந்து ஒருவேளை விஜய் சேதுபதி திட்டாருன்னா இவர் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு அப்புறமா பதில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஆள் யாருன்னு சொல்லி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பிக் பாஸ்க்குள்ள என்ட்ரி ஆக போறது வந்து விஜய் பார்வதி. அக்காவை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் அக்கா கொடுக்காத இன்டர்வியூ கிடையாது, அக்கா எடுக்காத இன்டர்வியூ கிடையாது. அப்படிப்பட்ட அக்கா ஒரு கட்டத்தில் மியகலிப்பா மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசின விதமும் இருந்துச்சு. விஜய் பார்வதி வந்து ஆல்ரெடி வந்து ஜி தமிழ்ல வந்து ஒரு ஷோ நடந்துச்சு, சர்வேவர்னு சொல்லிட்டு ஷோ. அந்த ஷோல நம்ம விஜய் பார்வதி வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க. பட் இப்ப பிக் பாஸ்க்குள்ள வராங்க. அங்க வந்து என்னென்ன சம்பவம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம். எனக்கு அபிஷியலா தெரிஞ்ச கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கல வந்து இவங்க மட்டும் தான். பாக்கி யாரை பத்தி எனக்கு கன்ஃபார்ம் நியூஸ் எதுவும் வரல. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர்னா வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பட் அப்படின்னா எதுவும் கிடையாது. வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நான் அப்டேட் பண்றேன். ஏன்னா ஆளே ஒரு கான்ட்ரவர்சியான ஆளு. அவரை போய் இப்போ பிக் பாஸ் சீசன் 9க்குள்ள போட்டாங்கன்னா வச்சுங்களேன் பெருசா கான்ட்ரவர்சி ஆகும். அதனால அது போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதை பத்தி நிறைய அப்டேட் கிடைச்சிச்சுன்னா இதை பார்ட் 2 சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you very much.